இந்த பயத்தை சும்மா பயம் போயிடும் அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்குமா? இருக்காதுல்ல. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பயோ மேக்ஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு மேத்தமேட்டிக்ஸ் வந்துட்டு நீங்கள் படிச்சு தான் 12th வரைக்கும் தான் படிக்கிறதே கஷ்டம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் எப்படின்னு கேட்குறீங்களா? நான் சூப்பராக இருக்கேன். ஓகேவா? ஸோ பேக்ரவுண்ட் நல்லா இருக்கான்னு தெரில, கொஞ்சம் இருட்டிகிட்டு இருக்குது. ஒன்றும் இல்லை, இன்னிலேருந்து காலையில் மட்டும் 2 பேர் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்பவே இதுவாக இருந்தது. என்னென்னா, ஒரு பொண்ணு வந்துட்டு ஹவு டு ஓவர் கம் காலேஜ் ஃபேர், எப்படி காலேஜ் ஃபேர் ஓவர் கம் பண்ணுறது, நான் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ண போகிறேன்னு ஒன்று. ரெண்டாவது இன்னொரு பையன் வந்து என்ன பண்ணியிருந்தான்னு பார்த்தீங்கன்னா, நீட்டு வந்து 2 வருஷம் ட்ராப் அவுட்டான். ஓகே, ஸோ அதாவது 2 வருஷம் அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் கிடைக்கல. பட் அதனால தென் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, சிஎஸ்சி ஜாயின் பண்ணியிருக்காங்க, ஐடியில் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ காலேஜ் போகிறாங்க, பட் வந்து அழுவகையாக வருதுங்கிறாங்க. எனக்கு என்ன பண்ண சொல்கிறதுனே தெரியல. ஸோ அதனால் வந்துட்டு உடனே இதை பற்றி ஒரு வீடியோ போடணும்னு எனக்கு தோணுச்சு. ஏன் அப்படின்னா, இப்போ பாருங்கள், நீங்கள் வந்து கவலைப்படுற அளவுக்கு எந்த ஒரு பயப்படவே தேவையில்லை. ஏன்னா இந்த பயம் வந்துட்டு எல்லாருக்குமே காமனாக இருக்கிறது தான். எனக்குமே வந்து காலேஜ் கிடச்சோடனே, சார் என்ன பண்ணுறதுனே தெரில. என்னோட சார் ஒருத்தர் இருக்கார், அவர் போய் பார்த்தேன், ரமேஷ் சார்னு சொல்லிட்டு. சார் என்ன பண்ணுறதுனே தெரில சார், எனக்கு தலையெல்லாம் சுற்றிட்டு இருக்குது சார், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னேன். அப்போ உண்மையாக எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது, எப்படி வந்து காலேஜ் போய் படிக்க போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே இருந்தது. லேட்டரான் தான் புரிஞ்சுது, 12th வரைக்கும் தான் படிக்கிறதே கஷ்டம். ஓகேவா? ஒன்ஸ் நீங்கள் 12th முடிச்சுட்டு இன்ஜினியரிங் வந்துட்டிங்கன்னா உங்களோட டொமைன் சொல்லிங்க. ஆல்ரெடி நான் வீட்டில் சொல்லியிருக்கேன், இதனால நான் சொல்கிறேன். உங்களோட டொமைன் வந்து இப்போ சிஎஸ்சியோ இல்லை இசியோ தான் படிக்கிறீங்களா, அதனால் நீங்கள் நிறைய விஷயம் படிக்க மாட்டீங்க, இக்னோர் பண்ணிடுவீங்க. அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது, நம்ம அதை பற்றி நிறையா போடுவோம், நீங்கள் அதை பாருங்கள். நான் ஆல்ரெடி இப்போ எப்படி நோட்ஸ் எழுதுறது அதெல்லாம் நான் இப்போ போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ அதனால் 12th தான்ப்பா கஷ்டம், இன்ஜினியரிங் வந்து ரொம்ப ஈஸி. ஸோ அதாவது ஒருத்தவங்க முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காகவே வெற்றி கிடைக்கணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. ஆனால் அந்த முயற்சியிலேருந்து நம்ம நிறைய விஷயம் கற்றுப்போம். அது வந்து அது உங்களுக்கு நிறைய விஷயம் கற்றுத்தரும். அது வாழ்க்கையில் ஒரு முக்கியமான கட்டங்கள் வரப்போ அது உங்களை அறியாமல் அந்த அனுபவங்கள் வந்துட்டு உங்களை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. நிறைய பேர் ட்ரெயின் வருது, நீங்கள் கவலைப்படுறீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கட்ஸ் இருக்குது. நீங்கள் பயப்படணும் அவசியமே இல்லை, நீங்கள் ரொம்ப தைரியசாலி. ஏன்னா நிறைய பசங்க 12th முடிச்சுட்டு டேரெக்டாக ஜாயின் பண்ணுறாங்க. அதை விட்டு அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் வந்து தைரியமாக 2 வருஷம் யூ ஸ்பெண்டட் டைம் டு அச்சீவ் ஒரு வாழ்க்கையை ஒரு கட்டத்துக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க. ஆனால் வாழ்க்கையோட ரியாலிட்டி என்னென்னா வந்து நம்ம ஒரு முயற்சி பண்ணால் அது கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? அதுதான் உண்மை. ஆனால் நம்ம வந்து 12th நம்ம படிக்கிற வரைக்கும் நம்ம என்ன நினச்சிருப்போம்னா, படிக்கிறோம் வெற்றி கிடச்சிடணும் அப்படின்னு. அப்படி கிடையாது. நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். முயற்சி பண்ணால் வெற்றி கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. மழை வந்துருச்சு. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. இனிஷியலாக இது வந்து பயம் இருக்கிறது தான். சரி, இந்த பயத்தை சும்மா பயம் போயிடும் அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்குமா? இருக்காதுல்ல. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெதர் நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் நீங்கள் நான் சொல்கிறதெல்லாம் பண்ணணும். இப்போ நீங்கள் பயோமேக்ஸ், ஓகே, அதாவது சிஎஸ்சி படிக்கலை, பட் வந்து நீங்கள் சிஎஸ்சி ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு தப்பும் இல்லை. 12th வரைக்குமே அங்கே படித்தது எல்லாமே அவங்க படிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏபிசிடி மாதிரி. நீங்கள் அந்த ஏபிசிடியே கற்றுக்கணும். ஓகேவா? இன்ஜினியரிங்கே ஒரு ஏபிசிடி தான். ஓகே, இன்ஜினியரிங்லேயே வந்துட்டு நம்ம நிறைய பேசிக்கான விஷயங்களை மட்டும்தான் கற்றுக்க போகிறோம். என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் நீங்கள் வேலைக்குன்னு வந்ததுக்கப்புறமா அது புரியும், நம்ம இன்ஜினியரிங்கை படித்த எல்லாமே பேசிக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்துட்டு 12th நான் வந்து பயோமேக்ஸ் படிக்கல, சிஎஸ்சி படிக்கலையே, நான் என்ன பண்ண போகிறேன்னு பயப்படாதீங்க. யூடியூப் போங்க. யூடியூப் போனால் ஃப்ரீயாக நிறையா கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு அவ்வளோ பேர் சொல்லிக் கொடுக்குறாங்க, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில். ப்ளஸ் வந்து பேசிக்லேயும் சொல்லித்தராங்க. ஜஸ்ட் கோ த்ரூ. உங்கள் சீனியரை பாருங்கள், யூடியூப்பில் வந்துட்டு எந்த இது பெஸ்ட்டாக இருக்கும், எந்த மெட்டீரியல் பெஸ்ட்டாக இருக்கும்னு செக் பண்ணுங்கள், அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் போய் ஜாயின் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, ஒரு நல்ல ஃப்ரெண்டை பிடிங்க. அந்த ஃப்ரெண்டு வந்துட்டு உங்களுக்கு எல்லாம் சொல்லித்தரவராக இருக்கணும். அந்தமாரி ஒரு படிக்கிறப்ப வந்து 2 பேரும் சேர்ந்து படிங்க. அடுத்ததாக நான் வந்துட்டு ஒரு வீடியோ போடுறேன், அதில் வந்து ஆன்லைன் மெட்டீரியல், யூடியூப் தான் ஆன்லைன் மெட்டீரியல், அதில் வந்து எப்படி ரெஃபர் பண்ணி படிக்கிறது கேட் எக்ஸாமுக்கு. ஸோ நீங்கள் டே 1லேருந்து கேட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. கேட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணால் ஒன்றும் இல்லை. கேட் எக்ஸாம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த இஸ்ரோ, டிஆர்டிஓ, பார்க், அப்புறம் ஐஐடி கரக்பூர், கான்பூர், டெல்லின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு போகிறதுக்கு ஒரு கதவு மாரி. ஓகேவா? அதை திறந்தீங்கன்னா நம்ம உள்ளே போகிற மாதிரி ஒரு எக்ஸாம் அது. ஸோ அது டே 1லேருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண எப்படி ஆரம்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் ஆப்டிடியூடு, ரீசனிங்கு, அப்புறம் மேத்தமெட்டிக்ஸு. இப்போ நீங்கள் பயோமேக்ஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் வந்துட்டு நீங்கள் படிச்சிருக்கே மாட்டீங்க. 2 வருஷம் மேக்ஸே தொட்டு கூட பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு தப்பும் கிடையாது. ஓகே, எல்லாருக்கும் மேக்ஸ் அப்படியே மூளைக்குள்ளே இருக்குன்னெலாம் கிடையாது. மேக்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். எப்போ சிம்பிளான விஷயம், நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி இந்த ஹாஸ்டல் எசென்ஷியலில் ஒரு இது காமிச்சிருப்பேன், நான் உங்களுக்கு அதை ஆட் பண்ணுறேன் அந்த ஃபோட்டோவை. என்ன பண்ணணுன்னா, நீங்கள்
ஒரு இன்டர்கிரேஷன், டிஃபரன்ஷியேஷன் இந்த மாதிரி யூனிட்ஸ்க்கெலாம் பேசிக்ஸ் ஃபார்முலாஸ் இருக்கும். ஓகே, அந்த ஃபார்முலாஸ்லாம் எழுதி அதை வந்து தினைக்கும் காலையில் எழுந்துச்சு பார்க்கணும். யூனிட் கன்வர்ஷன் dy/dxனால் என்னவா மாறும், log xனால் என்னவா மாறும், எக்ஸை வந்து டிஃபரன்ஸ் பண்ணால் என்னவா மாறும், 2x x²/2 இந்த மாதிரி என்னென்னவா மாறும் அப்படிங்கிற பேசிக்கான ஃபார்முலாஸை வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு அதை ரெகுலராக நீங்கள் பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது, இப்போ மேக்ஸ் வந்துட்டு நீங்கள் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்பீங்களா. அடுத்தது யூனிட் வைஸு உங்கள் சிலபஸ் எடுத்து ரெஃபர் பண்ணுங்கள். ஓகே, இந்த சிலபஸ் அதாவது ஒரு யூனிட், ஒரு சப்ஜெக்ட்னா அவுட்கம் என்ன, இந்த சப்ஜெக்ட்லேருந்து நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரியணும். ஏன்னா எடுத்தோடனே நம்ம போயிட்டு படிக்கிறதுக்கும் எதுக்காக அந்த சப்ஜெக்டை நான் படிக்க போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சால் அதில் இன்னுமே அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஒரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் அவுட்கம்ஸ்னு ஒன்று இருக்கும். இந்த சப்ஜெக்ட் மூலிமா என்ன கற்றுக்க போகிறோன்னு அந்த அவுட்கம்மை தெரிஞ்சுக்கிட்டு அந்த அப்ளிகேஷன் என்ன ஆக போகுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த மேக்ஸோ இல்லை எந்த ஒரு ப்ராப்ளத்தையோ எடுத்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறப்ப உங்களுக்கு டெக்னிக்கலாக ஒரு கனெக்ட் இருக்கும். ஓகே, அது வந்து நீங்கள் சால்வ் பண்ணுறப்ப உங்களுக்கு புரியும். பயப்படாதீங்க. இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். ஓகேவா, ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க, எல்லாருக்குமே எல்லாமே தெரியாது. ஓகே, அப்படி தெரிகிற மாதிரி சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து நடிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா அஃப்கோர்ஸ் யாருமே கடவுள் இல்லையே. நானா சிட்டி ரோபோட்டா அப்படி புக்கை இது பண்ணிவிட்டு எல்லாமே எனக்கு தெரியும்னு சொல்கிறதுக்கு. ஓகேவா, எல்லாருக்கும் எல்லாமே தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, பட் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். கண்டினியூஸ்லி அக்வயர் நாலேஜ், அப்துல் கலாம் சொன்ன மாதிரி நம்ம வந்து கண்டினியூஸாக எல்லாத்தையும் நாலேஜ் வந்து கெயின் பண்ணிகிட்டே இருக்கணும். அது வந்து நான் 2 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேனேன்னு துளி கூட நினைக்காதீங்க. அதேமாதிரி தான்மா கனிஷ்கா, உனக்கு நான் சொல்கிறேன், நீயுமே வந்துட்டு இதெல்லாம் ஜாலியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் காலேஜ் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு ஃபஸ்ட்லேருந்து ஒரு 10 நாள் அதுதான் ஃபஸ்ட்டு பயமாக இருந்தது. இனிஷியலாக எப்படி இருக்க போகுதுங்கிற நம்மளோட பயம்தான். அது லேட்டரான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சார் வந்துட்டார், இவரா ஓகே இப்படி இருக்கும் கிளாஸு, இவர் வராரா, ஓ மை காட் இன்றைக்கி போட்டு நம்மளை பழக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி. அதுமாரி ஒவ்வொருத்தவங்களை பற்றி நீங்கள் உங்கள் ப்ரொஃபஸரை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறமா கிளாஸஸ்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஓகேவா, ஒருத்தெல்லாம் வந்துட்டு கிளாஸில் வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான வாத்தியார். ஓகே, அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான வாத்தியார். அவர் வந்தாருனாலே ஒரு 45 நிமிஷத்தில் 40 நிமிஷம் அவரை வச்சு புக்கே போடலாம். அந்த அளவுக்கு அவர் வந்து சூப்பராக பாடம் எடுப்பார், இங்கிலீஷ்லேயே எடுப்பார். என்னென்னா அவர் எடுக்கிறது வந்து அவர் இங்கிலீஷை நல்லா ப்ராசஸே பண்ண முடியாது, அவ்வளோ சூப்பராக இங்கிலீஷ் பேசுவாரா. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு பேசினா ஓகே, அவர் வந்து கண்டினியூஸாக இங்கிலீஷ் பேசிக்கிட்டே இருப்பார். நான் இப்போல்லாம் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு போகலாம் இல்லையா, நான் என்ன பண்ணுவேன், ஃபோன் எடுத்து அவருக்கே தெரியாமல் ரெக்கார்ட் போட ஆரம்பிச்சிடுவேன். ஏன்னா அவர் அனாவசியமாக எதுவும் பேச மாட்டாருங்கிறதுனால ரெக்கார்டு எடுத்துகிட்டு அப்புறமா ரூமுக்கு போயிட்டு அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத நான் வந்து எழுதுவேன்னு வச்சிங்களேன். இங்கிலீஷ் பற்றி நிறையா பயப்படுறீங்க. ஓகேவா, ஹவு டு ஓவர் இங்கிலீஷ் எப்படி கற்றுக்கிறது. இங்கிலீஷ் இஸ் நாட் அ நாலேஜ். ஓகே, ஸோ இங்கிலீஷ் எப்படி சிம்பிள் தான், ஒன்றும் இல்லை. ஒரு நியூஸ் பேப்பர் வாங்குங்க, தினைக்கும் ஒரு நியூஸ் பேப்பர் எடுங்க, அதை எடுத்து படிக்க ஆரம்பிங்க. சத்தியமாக ஏதாவது புரியாது. ஓகேவா, ஏன் புரியலன்னா அதில் இருக்கிற ஒகேபுலரி, அதாவது சில வார்த்தைகள் வந்து நமக்கு தெரியாது. ஸோ அதான் என்ன பண்ணணும்னா அந்த வார்த்தைகளை தனியாக ஒரு நோட்டு போட்டு அந்த அதுக்கான தமிழ் வார்த்தை எழுதி வச்சுக்கணும். அது ரெகுலராக வந்து சும்மா பரட்டிக்கிட்டே இருக்கணும். ஒன்ஸு ஒரு 3-4 மாதம் இதே தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிடும். இப்போ நிறைய பேர் இங்கிலீஷ் பேசுகிறாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு அவங்களுக்கு வந்து செட் ஆஃப் ஒரு ஒகேபுலரி தெரியும், அதை வச்சு அவங்க இங்கிலீஷை ஃப்ரேம் பண்ணி பேசுவாங்க. அதேமாரி தான் நீங்கள் பேச போகிறதும். உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ஒகேபுலரி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, ஏன்னா எல்லாருக்குமே வந்து 100% கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் யாராவது பேசுகிறாங்கன்னா ரேர், 100ல் ஒருத்தன் கூட அப்படி இருக்க மாட்டான் கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் பேசுகிறது. அதனால் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு பேசணும். லேட்டர் ஆன் வந்துட்டு அது வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஓவர் கம் ஸ்டேஜ் ஃபியர், Day 1 ஸ்கில்ஸ் எப்படி டெவலப் பண்ணுறது. நான் அதை போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது இன்னுமே டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இங்கிலீஷில் இப்போ இன்னொரு ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, இங்கிலீஷை வந்து நம்ம இன்னும் பெட்டராக இது பண்ணுறதுக்கு, அதாவது 2 விதம் இங்கிலீஷ் பேசலாம். அதாவது ஒன்றும் இல்லை, ப்ரெசன்டேஷன் இங்கிலீஷ்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கான்செப்ட் இருக்கும், டுடே we are going to talk about this particular topic, this pressure, this is we are going to like அப்படின்னு பேசலாம். இன்னொன்று வந்து நார்மலாக how are you guys, how are you fine or not, how is the day going. ஸோ இந்த மாதிரி பேசுகிறது. ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் வந்துட்டு நமக்கு ஃபஸ்ட்டு இந்த இங்கிலீஷ் தான் கற்றுக்கணும் நம்ம. ஃபஸ்ட்டு இந்த ப்ரெசன்டேஷன் இங்கிலீஷ், ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஓகேவா, ஒன்ஸு அதில் நீங்கள் ஸ்பெஷலைஸ் ஆனதுக்கப்புறமா லேட்டராக வந்துட்டு இந்த கான்வர்சேஷன் இங்கிலீஷ் இருக்குல்ல, அது கற்றுக்கலாம். ஓகேவா, என்னென்னா 2த்துலேயுமே காமனான விஷயம், நம்ம மூளைக்கு ஒரு பயங்கரமான ஒரு பவர் இருக்குது. என்னென்னா நீங்கள் வந்துட்டு ஒரு விஷயத்தை திங்க் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் ப்ராசஸ் பண்ண முடியும். ஓகே, இந்த விஷயத்தை இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இந்த விஷயத்தை இப்படி பண்ணால் கரெக்டாக இருக்குமா, அப்படி பண்ணால் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சப்கான்ஷியஸாக நம்ம மூளை யோசிச்சுக்கிட்டே இருக்கும். அதுமாதிரி நிறைய யோசிங்க. ஓகேவா, என்ன பண்ணலாம், எது பண்ணலான்னு சொல்லி பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்லை.
ஸோ நம்ம யோசிக்கிறதே நமக்கு ஒரு பலம் தான். அந்த மாதிரி நிறைய யோசிங்க, எப்படி ஒரு விஷயத்தை எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது இங்கிலீஷில் நீங்களே மனசுக்குள்ளே ஒரு ட்ரையல் பண்ணி பாருங்கள், ஓகேவா? சப்கான்ஷியஸாக அது வந்து நிறைய உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு. அதாவது காலேஜுக்குள்ளே போயிட்டு எப்படா சர்வே பண்ண போகிறோன்னு பயந்துட்டு இருந்தேன்னா, இந்தமாரி ரொம்பவே ஜாலியாக ஃபன்னாக ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். ஸோ நீங்களும் இந்தமாரி ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்க, ஓகேவா? ஸோ அதனால் கவலைப்படாதீங்க. ஓகேவா? நீங்கள் இதெல்லாம் தேவையில்லாமல் கொல்லப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் புரியலன்னா அதோட பேசிக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். பேசிக்ஸை ஹிட் பண்ணுங்கள். பேசிக்ஸ்லேருந்து வாங்க, ஈஸியாக உங்களால் கற்றுக்க முடியும். எல்லாருக்கும் எல்லாமே புரியும், ஓகே? அன்டில் அன்லஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த பேசிக்ஸ். பேசிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் ஆகிடுச்சு இந்த காலத்தில். முன்னாடிலாம் வந்துட்டு நம்ம ப்ரொஃபஸர்கிட்ட கேட்கணும், அப்படி புக்கை ரெஃபர் பண்ணணும். இப்போலாம் வந்துட்டு இது எனக்கு புரியல, என்னன்னு ChatGPT கொஞ்சம் சொல்லுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா அது அழகாக சொல்லும். அதுலேயே நான் நிறைய விஷயங்கள் பற்றி பேசணும், அதை நான் லேட்டரான் பேசினேன். டேரெக்டாக பிளைண்டாக ChatGPT நம்பக்கூடாது. சம் வெப்சைட்ஸ் ரெஃபர் பண்ணி படிக்கணும். அதை பற்றி நான் லேட்டரான் வந்து ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள்லாம் நீங்கள் ChatGPT ஈஸியாக இது எனக்கு புரியல, மறுபடியும் எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணு, அதுக்கிட்ட 10 தடவை எக்ஸ்ப்ளனேஷன் கேட்கலாம், ஒன்றும் அது திருப்பி சொல்லாது. ஸோ அப்படிங்கிறப்ப இந்தமாரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. அதனால் தேவையில்லாமல் கவலைப்படாதீங்க. எப்படி சொல்கிறது, கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம், ஓகேவா? ஸோ வந்து பயப்படாதீங்கப்பா, இது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு காமனான விஷயந்தான், ஓகேவா? நீங்களே பாருங்கள், ஒரு 10-15 நாள் கழிச்சு கமெண்ட் பண்ணுவீங்க, ஆனால் ஜாலியாக இருக்குண்ணா காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நம்புங்க, ஓகேவா? ஃபஸ்ட் சிம்பிள். நம்ம என்ன பார்த்தோம், இது வந்து எல்லாருக்கும் இருக்கிற ஃபியர், ஓகேவா? ரெண்டாவது வந்துட்டு உங்களுக்கு விஷயம் தெரியலன்னா பேசிக்ஸை லேர்ன் பண்ணுங்கள். நிறைய பேர் பயோமேக்ஸ்லேருந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு நிறைய பேர் வராங்க. அவங்களும் சஸ்டெயின் ஆகி நல்ல மார்க் எடுத்து பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு போயிருக்காங்க. அது வந்து இயல்பு, ஓகேவா? அதனால் வந்துட்டு கம்ப்யூட்டர் வந்துட்டு எப்படின்னா, ஒரு டாபிக் தெரிஞ்சுக்கிறீங்க, அதே ரிலேட்டடாக நிறைய சப்ஜெக்ட்ஸ் வரும், ஓகே? என் ஃப்ரெண்டு சொன்னதை, நான் மெக்கானிக்கல், பட் வந்து அவன் என்ன சொன்னான்னா, ஆனால் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது ரிலேட்டடாகவே நிறைய சப்ஜெக்ட்ஸ் வரும், அதை பற்றின பேசிக்ஸோட. ஸோ அதனால் இது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டால் போதும், அதை வச்சே நீங்கள் மற்ற சப்ஜெக்ட்லாம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். ஸோ இதுதான் இந்த வீடியோ. இப்போ உங்களுக்கு பயம் போயிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து இவங்க 2 பேருக்கு மட்டும் இல்லை, இந்தமாரி இன்ஜினியரிங் 12th இன்ஜினியரிங் ஜாயின் பண்ண போகிற நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா, நல்லா இருந்ததுன்னா அப்படின்னு சொல்லுங்கள். எனக்குமே வந்துட்டு நான் ஏதோ கேட்டாங்கன்னு சொல்லிவிட்டு நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணலை, இதெல்லாமே என் மூளையிலேருந்து ஸ்பான்டேனியஸாக வருது, ஓகே? ஸோ அதனால் வந்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். டோன்ட் வரி, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். ஆல் த வெரி பெஸ்ட். ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல். தட்டி கொடுத்துட்டே இருங்க. எல்லாருக்கும் பயம் இருக்க தான் செய்யும், பதட்டம் தான் படக்கூடாது. பயம் நல்வழியை ஒருத்தனை நல்வழிப்படுத்தும். ஒருத்தன் பயம் வந்துட்டு ஒருத்தனை வந்துட்டு ஹெல்ப் பண்ணும் அடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கையில் முன்னேறதுக்கு. அதனால் கவலையே படாதீங்க, ஓகே?